ஆர்ஜின் பை டான் பிரவுன். அத்தியாயம் 8. ராபர்ட் லெங்டனின் கண்கள் ஒரு பிரம்மாண்ட வடிவத்திலிருந்து மற்றொரு பிரம்மாண்ட வடிவத்திற்காக கவர்ந்திழுக்கப்பட்டன. ஒவ்வொரு துண்டும் நேர்த்தியாக சுருட்டப்பட்ட வெளிரிய எஃகினால் நெடிந்துயர்ந்து தாள்களாக்கப்பட்டு பின்னர் அதனுடைய முனையால் ஆபத்தான வகையில் பொருத்தப்பட்டிருக்க அது ஒரு ஆதாரமற்ற சுவற்றை உருவாக்கி கொள்ள தன்னைத்தானே சமன்படுத்தி கொண்டிருந்தது. அந்த வளைவான சுவர்கள் ஏறக்குறைய 15 அடி உயரமிருக்கும் என்பதுடன் ஒரு அலையான நாடா, ஒரு வெட்டவெளி வட்டம், ஒரு தளர்வான சுருள் வளையம் என வெவ்வேறு நீர்ம வடிவங்களாக சுழன்று எழுந்து காணப்பட்டன. காலத்தை பொறுத்த விஷயம் என்று மறுபடியும் கூறினான் வின்ஸ்டன். இதை படைத்தவர் ரிச்சர்ட் சேர். இது போன்றதொரு மையப்பகுதியில் இருக்கும்படியான ஆதரவற்ற சுவர்களை அவர் பயன்படுத்தியிருப்பது நிலையின்மை என்னும் மாய தோற்றத்தை உருவாக்குகிறது. ஆனால் உண்மையில் இவையெல்லாம் மிகவும் நிலையானவை. $1 பணத்தை ஒரு பென்சிலை சுற்றி சுருள வைத்துவிட்டு பின்னர் அந்த பென்சிலை நீங்கள் நீக்கிவிட்டால் உங்களுடைய சுருள வைத்த அந்த பணத்தால் தனக்கே உண்டான வடிவியலின் உதவியுடன் தன்னுடைய முனையாலேயே மகிழ்வுடன் நின்று கொண்டிருக்கும். தனக்கு அருகாமையில் இருக்கும் பிரம்மாண்ட வட்டத்தை நின்று நிதானமாக உற்று பார்த்தார் லெங்டன். அந்த உலோகம் ஆக்சிஜன் ஏற்றம் ஆகியிருந்தது. அது எரிந்த செப்பு மேனி வண்ணத்தையும் கச்சாவான உயிர்பொருள் பண்பையும் அதற்கு அளித்திருந்தது. அந்த படைப்பு மகத்தான வலிமையையும் ஒரு இனிமையான சமநிலை உணர்வையும் உமிழ்ந்து கொண்டிருந்தது. முதல் வடிவம் எவ்வாறு முற்றிலுமாக மூடப்படாமல் இருக்கிறது என்பதை கவனித்தீர்களா புரொஃபசர்? லெங்டன் அந்த வட்டத்தை தொடர்ந்து சுற்றி பார்த்து அந்த சுவற்றின் முனைகள் முற்றிலுமாக சேர்ந்திருக்கவில்லை என்பதை கண்டார். அதை பார்த்தால் ஒரு குழந்தை ஒரு வட்டத்தை வரைய முனைந்து அதை இணைத்து வைக்க தவறியதை போல் இருந்தது. அந்த சாய்தள இணைப்பானது எதிர்மற வெளியை ஆராய்வதற்கு பார்வையாளரை உள்ளே கவர்ந்திழுக்கும்படியான பாதை வழியை உருவாக்குகிறது. அந்த பார்வையாளர் மூடிய வெளிகள் குறித்த பயமில்லாதவராக இருந்தால் என்று நினைத்து கொண்ட லெங்டன் வேகமாக முன்னோக்கி சென்றார். அதே போல் என்றான் வின்ஸ்டன், உங்களுக்கு முன்பாக சுருண்டிருக்கும் எஃகு நாடாக்களை நீங்கள் பார்க்கலாம். தளர்வான இணை அணிவகுப்பில் செல்லும் அவை 100 அடிக்கு மேல் இருக்கும் அலையான 2 சுரங்கங்களை உருவாக்கும் அளவுக்கு நெருக்கமாக இருக்கும். இது தி ஸ்னேக் எனப்படுகிறது. நம்முடைய இளம் பார்வையாளர்கள் அதனுள்ளே ஓடி மகிழ்வார்கள். உண்மையில் 2 பார்வையாளர்கள் எதிர்முனைகளில் நின்று கொண்டு மிகவும் மங்கினாற்போல் கிசுகிசுத்தாலும் கூட அவற்றை ஒருவருக்கொருவர் நன்றாக கேட்டுக்கொள்ள முடியும். அதாவது நேருக்கு நேர் நின்று பேசுவதைப் போலவே. இது மிகவும் குறிப்பிடத்தகுந்த ஒன்றுதான் வின்ஸ்டன். ஆனால் எட்மண்ட் எதற்காக இந்த கேலரியை என்னிடம் காட்டுமாறு உன்னிடம் கேட்டுக்கொண்டான் என்று எனக்கு விளக்க முடியுமா? இந்த விஷயம் எனக்கு புரியாதென்று அவனுக்கே தெரியும். வின்ஸ்டன் பதிலுரைத்தான். அவர் உங்களுக்கு பிரத்யேகமாக காட்டும்படி என்னிடம் சொன்ன படைப்பு டோர்க்டு ஸ்பைரல். அது வலது மூலையின் கோடியில் இருக்கிறது. உங்களுக்கு அது தெரிகிறதா? லெங்டன் கண்களை இடுங்கிக் கொண்டு பார்த்தார். 1/2 மைல் தூரத்திற்கு அப்பால் இருப்பது போல் தெரிகிறதே. அதுவாக இருக்குமோ? ஆமா, தெரிகிறது. அருமை. அதை நோக்கி போகலாமா? வின்ஸ்டன் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கும் போதே மிகப்பெரிய வெளியை ஆராய்ந்து பார்த்தபடி
லெங்டன் அந்த தொலைதூர சுருளை நோக்கி போய்க் கொண்டிருந்தார். ஹெட்மன் கிரஷ் உங்களுடைய படைப்பில் பெரும் மதிப்பு வைத்திருப்பவர் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் புரொஃபசர். அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் வரலாறு நெடுக்கிலும் பல்வேறு மதங்களுக்கு இடையில் ஏற்பட்டிருக்கும் தாக்கங்கள் மற்றும் கலையில் பிரதிபலித்துள்ளதன்படி அவற்றின் பரிணாமங்கள் ஆகியவை குறித்த உங்களுடைய சிந்தனைகள் என்று சொல்லலாம். பல வழிகளிலும் எட்மண்டின் கேம் தியரி மற்றும் ப்ரிடிக்டிவ் கம்ப்யூட்டிங் இரண்டுமே ஒன்றுதான். அது பல்வேறு அமைப்புகளின் வளர்ச்சியையும் பகுப்பாய்வு செய்து காலத்தின் போக்கில் அவை எவ்வாறு வளர்ச்சி பெற்றிருக்கும் என்று முன் யூகிக்கின்றன. ஆமாம், அவன் நிச்சயம் இந்த விஷயத்தில் சிறந்தவன்தான். எல்லாவற்றிற்கும் மேலாக அவனை நவீன காலத்து நாஸ்ட்ராமஸ் என்றுதானே அழைக்கிறார்கள். ஆமாம், இருந்தாலும் என்னை கேட்டால் அந்த ஒப்பீடு சற்றே அவமானகரமானது என்பேன். ஏன் அப்படி சொல்கிறாய்? லெங்டன் எதிர்வாதம் செய்தார். நாஸ்ட்ராடமஸ் தானே எக்காலத்திலும் சிறந்த முன் யூகிப்புவாதி. நான் முரண்படுவதற்காக சொல்லவில்லை புரொஃபசர். ஆனால் நாஸ்ட்ராடமஸ் ஏறக்குறைய ஆயிரக்கணக்கில் மேம்போக்கான வார்த்தைகளை கொண்ட 4 அடி செய்யுள்களை எழுதியுள்ளார். அவை 4 நூற்றாண்டுகளாக அர்த்தமில்லாத இடங்களில் அர்த்தங்களை தருவிக்க நினைக்கும் மூட நம்பிக்கை உள்ளவர்களின் கற்பனை அபூர்வ வாசிப்புகளாலேயே பலனை பெற்று வந்திருக்கின்றன. 2ஆம் உலகப் போர் முதலாக இளவரசி டயானாவின் மரணம், உலக வர்த்தக மைய தாக்குதல் உள்ளிட்ட எல்லாவற்றிற்கும் இது பொருந்தும். இது முழுக்கவே பிதற்றல். மாறாக ஹெட்மன் கிரஷ் மிகவும் குறிப்பிடும்படியான வரம்பிற்குட்பட்ட எண்ணிக்கையிலான முன் ஊகிப்புகளை மட்டுமே பதிப்பித்திருக்கிறார். அவை மிக குறுகிய கால வரம்பிற்குள் சாத்தியமாகியிருக்கின்றன. குறிப்பாக கிளவுட் கம்ப்யூட்டிங், ஓட்டுநர் இல்லாத கார்கள், 5 அணுக்களின் ஆற்றலால் மட்டுமே இயங்கும் பிரவுசிங் சிப் உள்ளிட்டவற்றை சொல்லலாம். மிஸ்டர் கிரஷ் ஒன்றும் நாஸ்ட்ராடமஸ் அல்ல. தவறை ஒப்புக்கொள்ள வேண்டியதுதான் என்று நினைத்து கொண்டார் லெங்டன். ஹெட்மன் கிரஷ் தான் வேலை செய்தவர்களிடையே ஒரு உத்வேகம் ஏற்படுத்தக்கூடியவனாக இருந்திருக்கிறான் என்று சொல்லப்படுவது உண்டு. அத்துடன் கிரஷின் முக்கியமான மாணவர்களுள் வின்ஸ்டனும் ஒருவன். அப்படியென்றால் என்னுடைய சுற்றுலா உங்களுக்கு பிடித்திருக்கிறது தானே என கேட்டுவிட்டு விஷயத்தை மாற்றினான் வின்ஸ்டன். மிகவும் பிடித்திருக்கிறது. இந்த தொலைஇயக்கி வழிகாட்டி தொழில்நுட்பத்தை முழுமையாக்கிய பெருமை ஹெட்மண்டையே சேரும். ஆமாம், இந்த திட்டம் ஹெட்மண்டின் பல வருட கனவு. இதை ரகசியமாக உருவாக்குவதற்கு அவர் கணக்கிட முடியாத அளவுக்கான நேரத்தையும் பணத்தையும் செலவழித்திருக்கிறார். அப்படியா? இந்த தொழில்நுட்பம் அவ்வளவு சிக்கலானதாக தெரியவில்லை. நான் முதலில் சந்தேகப்பட்டதென்னவோ உண்மைதான். ஆனால் நீ என்னை மடக்கிவிட்டாய். இது ஒரு சுவாரஸ்யமான உரையாடலாகத்தான் இருக்கிறது. இப்படி கூறுவது உங்களுடைய பெருந்தன்மை. ஆனாலும் இப்பொழுது உண்மையை ஒப்புக்கொள்வதன் மூலம் நான் எல்லாவற்றையும் நாசமாக்கிவிடவில்லை என்று நம்புகிறேன். உங்களிடம் முழு நேர்மையுடன் நடந்து கொள்ளவில்லையோ என்றும் பயப்படுகிறேன். புரியவில்லையே. முதலில் என்னுடைய நிஜமான பெயர் வின்ஸ்டன் அல்ல, அது ஆர்ட். லெங்டன் சிரித்தார். ஒரு மியூசியத்தின் வழிகாட்டிக்கு ஆர்ட் என்று பெயரா? சரி, இருக்கட்டும். புனைப்பெயரை பயன்படுத்தியதற்காக உன்னை குறை சொல்ல மாட்டேன். உன்னை சந்தித்ததில் மகிழ்ச்சி ஆர்ட். மேலும் நான் ஏன் உங்களுடனே நடந்து வர முடியாது என்று நீங்கள் கேட்டபோது மிஸ்டர் கிருஷ்ணா மியூசியத்தின் கூட்டத்தை சிறிதாக வைத்து கொள்ள விரும்பினார் என்ற
துல்லியமான பதிலை நான் கூறினேன். ஆனால் அந்த பதில் முழுமையற்றது. நான் தலையணை வழியாக அன்றி நேரில் பேச முடியாமைக்கு மற்றொரு காரணமும் இருக்கிறது. அவன் இடைவெளி விட்டான். உண்மையில் எனக்கு உடல்சார் இயக்கம் கிடையாது. ஓ, மன்னிக்க வேண்டும். ஹார்ட் ஒரு கால் சென்டரில் உள்ள சக்கர நாற்காலியில் அமர்ந்திருப்பதாக கற்பனை செய்து கொண்ட லெங்டன் தன்னுடைய நிலையை உணர்த்த வேண்டிய சுய பிரக்னையை ஹார்ட் உணர்ந்திருக்கலாம் என்பதற்காக வருத்தப்பட்டார். எனக்காக வருத்தப்பட வேண்டியதில்லை. கால்கள் எனக்கு மிகவும் வினோதமாகவே இருக்கும் என என்னால் உறுதியாக சொல்ல முடியும். கேளுங்கள், நீங்கள் கற்பனை செய்வது போல் இல்லை நான். லெங்டனின் வேகம் குறைந்தது. என்ன சொல்ல வருகிறாய்? ஹார்ட் என்ற பெயர் ஒன்றும் ஒரு முதலெழுத்து பெயர் போன்றது அல்ல. ஆர்ட் என்பது ஆர்டிஃபிஷியல் என்பதன் சுருக்கம்தான் என்றாலும் மிஸ்டர் கிரஷ் அந்த வார்த்தை கூட்டிணைப்பாக இருக்க வேண்டும் என விரும்பினார். அந்த குரல் ஒரு கணம் இடைவெளி விட்டது. புரொஃபசர், உண்மை என்னவென்றால் இந்த மாலை நேரத்தில் நீங்கள் ஒரு கூட்டு உருவாக்க வழிகாட்டியுடன் செயல்புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு வகையான கம்ப்யூட்டர். லெங்டன் சந்தேகத்துடன் சுற்றிலும் பார்த்தார். இது ஏதாவது நையாண்டி வேலையா என்ன? கிடையவே கிடையாது புரொஃபசர். நான் நிஜமாக தான் சொல்கிறேன். ஹெட்மன் கிரஷ் கூட்டு உருவாக்க அறிவுத்திறன் துறையில் 10 ஆண்டு காலத்தையும் ஏறக்குறைய $1 பில்லியன் செலவிட்டிருக்கிறார். இன்றிரவு அவருடைய உழைப்பின் பலன்களை அனுபவிக்கப் போகின்ற முதலாம் அவர்களில் நீங்களும் ஒருவர். உங்களுடைய சுற்றுலா முழுவதுமே ஒரு கூட்டு உருவாக்க வழிகாட்டியால் தான் அளிக்கப்படுகிறது. நான் மனிதன் அல்ல. ஒரு கணம் லெங்டனால் இதை ஒப்புக்கொள்ளவே முடியவில்லை. இந்த மனிதனுடைய பேச்சு முறையும் இலக்கணமும் துல்லியமாக இருக்கிறது. சற்றே விசித்திரமான சிரிப்பை தவிர்த்து லெங்டன் எதிர்கொண்டதிலேயே ஒரு பேச்சாளனுக்குரிய நேர்த்தி அவனிடம் இருந்தது. அதற்கும் மேலாக இன்று இரவின் அவர்களுடைய வேடிக்கையான உரையாடல் வெளிப்படையான அளவில் தனித்துவமான விஷயங்களை சுற்றியே அமைந்திருந்தது. நான் கவனிக்கப்படுகிறேன் என்று உணர்ந்து கொண்ட லெங்டன் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் வீடியோ கேமராக்களை தேடினார். அபத்த சூழ்நிலைகளால் ஆன நாடக மேடை வகைமையை சேர்ந்த அனுபவ கலை என்ற வினோத வடிவத்தில் தான் ஒரு அறியா பங்கேற்பாளராக இருக்கிறோமோ என்று அவர் சந்தேகித்தார். புதிர் வட்ட பாதையில் என்னை ஒரு எலியாக்கிவிட்டார்கள். இது எனக்கு சௌகரியமாக இல்லை என்ற லெங்டனின் குரல் யாரும் இல்லாத அந்த கேலரி முழுவதும் எதிரொலித்தது. என்னை மன்னிக்க வேண்டும் என்றான் வின்ஸ்டன். அது புரிந்து கொள்ளக்கூடியதுதான். இந்த செய்தியை உருப்போடுவது உங்களுக்கு கடினமாக இருக்கும் என்பது நான் எதிர்பார்த்ததுதான். அதனால்தான் ஹெட்மன் உங்களை மற்றவர்களிடம் இருந்து இந்த தனிமையான இடத்திற்கு அழைத்து வருமாறு என்னை கேட்டிருப்பார் என்று நினைக்கிறேன். இந்த தகவல் மற்ற விருந்தினர்களுக்கு தெரிந்துவிடக் கூடாது. வேறு யாராவது இருக்கிறார்களா என அந்த மங்கலான இடத்தில் லெங்டனின் கண்கள் ஆராய்ந்தன. உங்களுக்கே சந்தேகமின்றி தெரிந்திருக்கும் என்று தொடர்ந்த அந்த குரல் லெங்டனின் அசௌகரியத்தை கண்டு கொள்ளாமல் விசித்திரமாக ஒலித்தது. மனித மூளை இரட்டை, அதாவது பைனரி அமைப்பால் ஆனது. நரம்பு உணர்ச்சிகள் தூண்டப்படும் அல்லது தூண்டப்படாது. கம்ப்யூட்டர் பொத்தான்களைப் போல அவை இயங்கும் அல்லது அணையும். மூளையின் 100 ட்ரில்லியனுக்கும் மேலான பொத்தான்கள் இருக்கின்றன. அதாவது அது ஒரு மூளையை அளவிட்டு கேள்வியாகத்தான் கட்டமைக்கிறதே தவிர தொழில்நுட்ப கேள்வியாக அல்ல என்பதே இதன் அர்த்தம்.
லிங்டன் வெறுமனே கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் மறுபடியும் நடந்தார். அவருடைய கவனமெல்லாம் அந்த கேலரியின் கடைகோடிக்கு செல்வதை குறிக்கும் அம்புக்குறியுடன் இருந்த வெளியே என்று எழுதியிருந்த பெயர் பலகையிலேயே இருந்தது. ப்ரொஃபசர், என்னுடைய குரலின் மனித பண்பானது இயந்திரத்தால் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள கடினமாகத்தான் இருக்கும் என்பதை உணர்கிறேன். ஆனால் பேசுவதுதான் சுலபமான பகுதி. ஒரு $99 இ-புக் சாதனத்தால் கூட மனித குரலை பிரதி செய்து சிறப்பான வேலையை செய்துவிட முடிகிறது. ஹெட்மன் முதலீடு செய்திருப்பதோ பில்லியன்களில். லிங்டன் நடப்பதை நிறுத்தினார். நீ ஒரு கம்ப்யூட்டர் என்றால் எனக்கு ஒன்றை கூறு. டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் 1974 ஆகஸ்ட் 24 எவ்வளவாக முடிவுற்றது? அன்றைக்கு சனிக்கிழமை. அந்த குரல் உடனடியாக பதில் கூறியது. அதனால் சந்தைகள் திறந்திருக்காது. லிங்டன் லேசான சில்லிடலை உணர்ந்தார். அவர் அந்த தேதியை ஒரு தந்திரமாகத்தான் தேர்ந்தெடுத்திருந்தார். அவருடைய காட்சி புலன் நினைவாற்றலினுடைய பக்க விளைவுகளுள் ஒன்று என்னவென்றால், தேதிகள் அவருடைய மனதில் நிரந்தரமாக குடியேறிவிடுகின்றன என்பதுதான். அந்த சனிக்கிழமையன்று அவருடைய உற்ற நண்பருடைய பிறந்த நாள் என்பதுடன் அந்த மதிய பொழுதில் நடந்த நீச்சல் குல விருந்து லிங்டனுக்கு அப்பொழுதும் நினைவிருந்தது. ஹேலனா ஹூலி அன்று நீல நிற நீச்சலுடை அணிந்திருந்தாள். இருந்தாலும் அந்த குரல் மேலும் கூறியது. அதற்கு முந்தைய நாளான வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 23 அன்று டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் 686.80 புள்ளிகளுடன் நிறைவுற்றது. 17.83 புள்ளிகள் குறைந்தது. 2.53% இழப்பு ஏற்பட்டது. லிங்டனால் ஒரு கணத்திற்கு பேசவே முடியவில்லை. உங்களுடைய ஸ்மார்ட் போனில் இந்த விவரத்தை நீங்கள் சரிபார்க்க விரும்பினால், அந்த குரல் குறுக்கிட்டது. அதற்காக காத்திருப்பதில் எனக்கு மகிழ்ச்சிதான். ஆனாலும் அதிலுள்ள முரண் நகையை சுட்டி காட்டுவதை தவிர எனக்கு வேறு வழியில்லை. ஆனால் நான் செய்யப்போவதில்லை. கூட்டு உருவாக்க அறிவுத்திறனுடன் உள்ள சவால் என்னவென்றால் என தொடர்ந்த அந்த குரலின் லேசான பிரிட்டிஷ் துணி முன்னெப்போதையும் காட்டிலும் இப்பொழுது விசித்திரமாக இருந்தது. டேட்டாவை வேகமாக அணுகுதல் என்று முற்றிலும் சுலபமான வழிமுறை அல்ல. பதிலாக டேட்டா எவ்வாறு பின்னி பிணைந்திருக்கிறது, சிக்கிக்கொண்டிருக்கிறது என்பதை தனித்தனியாக அறியும் திறன்தான். அது போன்ற ஒன்றில்தான் நீங்கள் நிபுணத்துவம் பெற்றவர் இல்லையா? கருத்துருவாக்கங்களின் இடைநிலை உறவுதானே. மிஸ்டர் கிரிஷ், என்னுடைய திறன்களை உங்கள் மீதே குறிப்பிட்ட வகையில் சோதித்து பார்க்க விரும்பியதற்கான காரணங்களுள் இதுவும் ஒன்று. சோதனையா என்றார் லிங்டன். என்னையா? இல்லவே இல்லை. மறுபடியும் அந்த விசித்திர சிரிப்பு. என்னை. நான் மனிதன்தான் என்று உங்களை நம்ப வைக்கிறேனா என்று பார்ப்பதற்காக. டூரிங் சோதனை? சரியாக சொன்னீர்கள். டூரிங் சோதனையை லிங்டன் நினைவுபடுத்தி கொண்டார். அது ஒரு மனிதனில் இருந்து பிரித்தறிய முடியாத வகையில் நடந்து கொள்வதற்கு உண்டான இயந்திரத்தின் திறனை மதிப்பிடுவதற்கு மறைக்குறியீட்டு நீக்குனரான ஆலன் டியூரிங் என்போரால் முன்மொழியப்பட்ட ஒரு சவால். சாரம்சத்தில் ஒரு மனித நடுவர் ஒரு இயந்திரத்திற்கும் மனிதனுக்கும் இடையிலான உரையாடலை கேட்பார். பிறகு அந்த நடுவரால் எந்த பங்கேற்பாளர் மனிதன் என்று அடையாளம் காண முடியாவிட்டால் அந்த டூரிங் சோதனை வெற்றி பெற்றதாக கருதப்படும்.
டூரிங்கின் மதிப்பீட்டு சவால் லண்டன் ராயல் சொசைட்டியில் 2014ஆம் ஆண்டு வெற்றி பெற்று புகழ்பெற்றது. அதன் பிறகுதான் செயற்கை அறிவுத்திறன் தொழில்நுட்பம் கண்மூடித்தனமாக வேகத்தில் முன்னேறியது. இதுவரையிலான இந்த மாலை பொழுதில் அந்த குரல் தொடர்ந்தது. எங்களுடைய விருந்தினர்களில் ஒருவர் கூட எதையுமே சந்தேகப்படவில்லை. அவர்கள் எல்லோருமே இது சிறப்பான நேரம்தான். இரு இன்றிரவு கூடியிருக்கும் எல்லோருமே ஒரு கம்ப்யூட்டருடனான பேசிக்கொண்டிருக்கிறார்கள். சொல்லப்போனால் எல்லோருமே என்னுடன் தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். என்னை என்னாலேயே வெகு சுலபமாக பிரித்து கொள்ள முடியும். நீங்கள் எனக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட ஹெட்மன் விரும்பி அளித்த குரலைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் மற்றவர்கள் வேறு குரல்களை அல்லது வேறு மொழிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய சுய விவரத்தின் அடிப்படையில் நீங்கள் ஒரு அமெரிக்க கல்வித்துறையை சேர்ந்த ஆண் என்பதால் நான் என்னுடைய நிர்ணயமான பிரிட்டிஷ் பேச்சு வழக்கு உங்களுக்காக தேர்ந்தெடுத்தேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு தெற்கத்திய மந்தமான பேச்சு வழக்கை கொண்ட ஒரு இளம் பெண்ணை காட்டிலும் இது மிகுந்த நம்பிக்கையை உருவாக்கும் என்று நானே முன் யூகித்தேன். இது என்னை தேசியவாத வெறியன் என்கிறதா என்ன? சில வருடங்களுக்கு முன்னர் ஆன்லைனில் சுற்றி வந்த பிரபலமான ஒளிப்பதிவை லிங்டன் நினைவுபடுத்தி கொண்டார். டைம் பத்திரிகையின் தலைவர் மைக்கேல் ஷிராருக்கு ஒரு டெலிமார்க்கெட்டிங் ரோபோ ஃபோன் செய்து பேசியது. அது மிக விசித்திரமாக மனிதனைப் போன்றே இருந்தபடியால் ஷிரார் அதன் பதிவை எல்லோரும் கேட்கும் வகையில் ஆன்லைனில் பதிவிட்டிருந்தார். அது பல வருடங்களுக்கு முன்னர் என்பதை உணர்ந்தார் லிங்டன். கிரிஷ் செயற்கை அறிவுத்துறையில் பல வருடங்களாக ஈடுபட்டிருப்பது லிங்டனுக்கு தெரியும். பல்வேறு சாதனைகளுக்கும் வாழ்த்து பெறும் வகையில் அவன் அவ்வப்பொழுது பத்திரிகை அட்டைப்படங்களிலும் தோன்றினான். அவனுடைய சிசுவான வின்ஸ்டன் கூட கிரிஷின் தற்போதைய நவீனத்துவத்தை பிரதிபலிப்பதாகத்தான் இருக்க வேண்டும். இவையெல்லாம் விரைவாக நடந்தேறிவிட்டதை அறிவேன் என்று தொடர்ந்தது அந்த குரல். ஆனால் மிஸ்டர் கிரிஷ், நீங்கள் இப்பொழுது நின்று கொண்டிருக்கும் சுருள் வடிவத்தை உங்களுக்கு காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நீங்கள் அதன் சுழலுக்குள் நுழைந்து மையத்தை நோக்கி தொடர்ந்து செல்ல வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். குறுகலான வளைவுடன் இருந்த பாதையை லிங்டன் உற்று நோக்கிய பொழுது தன்னுடைய தசைகள் இறுகுவதை உணர்ந்தார். கல்லூரி கால நையாண்டிக்கு எட்மண்டிற்கு கிடைத்த யோசனை இதுதானா? இதற்கு உள்ளே என்ன இருக்கிறது என்று உன்னால் சொல்ல முடியுமா? இறுக்கமான வெளிகள் எனக்கு பிடித்தமானவை அல்ல. நன்றாக இருக்கிறது. அந்த விஷயத்தில் உங்களுக்கு எப்படி என்று எனக்கு தெரியாது. மூடிய வெளிகள் குறித்த பயத்தை நான் என்னுடைய ஆன்லைன் சுயவிவரத்தில் சேர்த்து கொள்ளக்கூடிய விஷயமில்லை. லிங்டன் தாமாகவே மாட்டிக்கொண்டார். தான் ஒரு இயந்திரத்துடன் தான் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்பதை அவரால் இன்னமும் புரிந்து கொள்ள முடியவில்லை. நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த சுருள் வடிவின் மையத்தில் இருக்கும் வெளி முற்றிலும் பெரியது. அதன் மையத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று மிஸ்டர் கிரிஷ் குறிப்பிட்டு கேட்டுக்கொண்டார். இருந்தாலும் நீங்கள் நுழையும் முன்னர் உங்களுடைய தலையணையை கழற்றி அங்கிருக்கும் தரையில் வைத்துவிட வேண்டும் எனவும் ஹெட்மன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த தெளிவற்ற கட்டுமானத்தை பார்த்து லிங்டன் தயங்கினார். நீ என்னுடன் வரப்போவதில்லையா? நிச்சயமாக இல்லை. இதோ பார், இது எல்லாமே மிக விசித்திரமாக இருக்கிறது. என்னால் சரியாக... ப்ரொஃபஸர், ஹெட்மன் உங்களை இவ்வளவு தூரம் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருப்பதை வைத்து பார்த்தால் அந்த கலை படைப்பிற்குள்ளாக ஒரு குறுகிய தொலைவுக்கு நடந்து செல்லுமாறு அவர் வைத்துள்ள கோரிக்கை மிக சிறியதாகத்தான் தெரிகிறது. சிறுவர்கள் தினமும் இதை செய்து பார்த்து உயிருடன் தான் இருக்கிறார்கள். லிங்டன் இதுவரை ஒரு கம்ப்யூட்டரால் கண்டிக்கப்பட்டதில்லை. உண்மையில் இது அதேதான். ஆனால் தொடர்பை துண்டித்தது தேவையான விளைவை ஏற்படுத்தியது.
அவர் தன்னுடைய தலையணையை கழற்றி கவனமாக தரையில் வைத்தார். இப்பொழுது அந்த சுருளில் இருக்கும் திறப்பை எதிர்கொள்ள திரும்பினார். பார்வையில் இருந்து வளைந்து கண்ணுக்கு புலப்படாமல் இருளுக்குள் மறைந்து போய்விடுகின்ற ஒரு குறுகலான வழித்தடத்தை அந்த உயரமான சுவர்கள் உருவாக்கியிருந்தன. இதோ தொடங்கியாகிவிட்டது என அவர் யாரிடமோ சொன்னார். ஆழ்ந்து மூச்சை இழுத்து விட்டு கொண்ட லெங்டன் அந்த திறப்பிற்குள் மெல்ல நுழைந்தார். அந்த பாதை சுருண்டு சுருண்டு நினைத்ததை விட தொலைவாக ஆழ சுழன்றபடியே சென்றது என்பதுடன் விரைவில் தான் எத்தனை முறை சுழன்று வந்தோம் என்பதை லெங்டனுக்கு தெரியாமல் போய்விட்டது. ஒவ்வொரு கடிகார சுற்று சுழற்சியின் போதும் அந்த பாதை இறுக்கமடைந்து கொண்டே வர லெங்டனின் பரந்த அகன்ற தோள்கள் இப்பொழுது ஏறக்குறைய அந்த சுவர்களை உரசியபடி சென்றன. மூச்சுவிடு ராபர்ட். சரிந்த நிலையில் இருக்கும் உலோகத் தாள்கள் எந்நேரம் வேண்டுமானாலும் குலைவுற்று உள்நோக்கி விழுந்து அவரை டன் கணக்கான எக்கிற்கு கீழே வைத்து நசுக்கிவிடலாம் என்பதைப் போலவே இருந்தது. நான் ஏன் இதை செய்கிறேன்? சற்று நேரத்திற்கு முன் லெங்டன் தன்னுடைய தலையை திருப்ப இருந்தபோது அந்த பாதை வழி சட்டென்று முடிந்து போய் அவரை ஒரு பெரிய திறந்த வெளியில் கொண்டு வந்து நிறுத்தியிருந்தது. சொல்லப்பட்டது போலவே அந்த அறையானது அவர் எதிர்பார்த்ததை விடவும் பெரிதாக இருந்தது. லெங்டன் சட்டென்று அந்த சுரங்க வழியில் இருந்து திறந்த வெளியில் காலடி வைத்துவிட்டு வெற்று தரையிலும் உலோக சுவரிலும் இருந்து மீண்டும் வந்துவிட்டமைக்காக பெருமூச்சு விட்டார். பின்னர் இது ஏதோ ஒரு பெரிய சிறுபிள்ளை கண்ணாம்பூச்சி விளையாட்டோ என்று மறுபடியும் வியந்து போனார். வெளியில் எங்கிருந்தோ ஒரு கதவு கீச்சொலி எழுப்பியது. ஒரு சுறுசுறுப்பான காலடி யோசை அந்த உயரமான சுவர்களுக்கு அப்பால் இருந்து எதிரொலித்தது. அந்த கேலரிக்குள் நுழைந்துள்ள யாரோ ஒருவர் லெங்டன் பார்த்து கொண்டிருந்த அருகாமையில் இருந்த கதவின் வழியாக வந்து கொண்டிருந்தார். சுழலை நெருங்கிய அந்த காலடி ஓசை லெங்டனை சுற்றி வரத் தொடங்கி ஒவ்வொரு திருப்பத்திலும் அதிகரித்தபடியே சென்றது. அந்த சுழல் வளையத்திற்குள் யாரோ நுழைந்திருக்கிறார்கள். காலடி ஓசைகள் தொடர்ந்து சுற்றி வந்து நெருங்கி வந்தபடியே இருக்கையில் லெங்டன் பின்னால் நகர்ந்து அந்த திறப்பை நோக்கினார். ஒரு மனிதன் அந்த சுரங்கத்திலிருந்து சட்டென்று வெளியே வரும் வரையில் விட்டு விட்டு கேட்கும் கிளிக் ஒலியானது பெரிதாக்கிக் கொண்டே சென்றது. அந்த வெளிரிய தோலும் ஊடுருவும் கண்களும் வாரப்படாத கருத்த தலைமுடியுடன் குள்ளமாகவும் ஒல்லியாகவும் இருந்தான். லெங்டன் இறுகிய முகத்துடன் அந்த மனிதனையே நீண்ட நேரத்திற்கு உற்று பார்த்தார். பின்னர் இறுதியாக ஒரு பெரிய புன்னகை அவர் முகத்தில் படர்ந்தது. மகத்தான எட்மண்ட் கிரஷ் எப்பொழுதுமே நுழைவாயில் வழியாகத்தான் வருகிறார். முதல் கவர்ச்சிக்கு உண்டான ஒரே ஒரு வாய்ப்பு அதுதானே என்று அன்பாக பதிலளித்தான் கிரஷ். உங்களை பிரிந்து வாடினேன் ராபர்ட். இங்கு வந்தமைக்கு நன்றி. இருவரும் நெஞ்சார்ந்த தழுவலை பகிர்ந்து கொண்டனர். லெங்டன் தன்னுடைய பழைய நண்பனை பின்பக்கம் செல்லமாக தட்டிய போது கிரஷ் இளைத்து போயிருப்பதை உணர்ந்தார். நான் சைவத்திற்கு மாறிவிட்டேன் என்று பதிலளித்தான் கிரஷ். முட்டை வடிவத்தை விட சுலபமாக இருக்கிறது. லெங்டன் சிரித்தார். சரி, உன்னை பார்த்ததில் மகிழ்ச்சி. அப்புறம் வழக்கம்போல் நான் மிகைப்படியாக ஆடை அணிந்திருப்பது போன்றே என்னை உணர வைக்கிறாய். யாரு? நானா? கிரஷ் தன்னுடைய கருத்து மெலிந்த ஜீன்களை பார்த்துவிட்டு ஷீ வடிவ கழுத்து பட்டையையும் சைடு ஜிப் பாம்பர் ஜாக்கெட்டையும் அழுத்திவிட்டு கொண்டான். இதுதான் பேஷன். இந்த வெண்ணிற ஃப்ளாப்ஸ் தான் பேஷனா? ஃப்ளிப் ஃப்ளாஸ் தான். இவையெல்லாம் ஃபெராகாமோ கினியாஸ். என்னுடைய மொத்த ஆடைகளுக்கும் ஆகின்ற செலவு இதற்கு மட்டுமே ஆகியிருக்கும் என்று நினைக்கிறேன். ஹெட்மண்ட் நடந்து வந்து லெங்டனின் கிளாசிக் ஜாக்கெட்டை ஆராய்ந்து பார்த்தான். உண்மையில் என்று மென்மையாக சிரித்தபடி கூறினான். இவை கூட அழகான மாலை நேர ஜாக்கெட்டுகள்தான். அப்படித்தான் இருக்கிறது.
நான் ஒன்று சொல்லட்டுமா ஹெட்மன்? உன்னுடைய கூட்டு உருவாக்க நண்பன் வின்ஸ்டன் ரொம்பவும் குழப்புகிறான். கிறிஷ் நகைத்தான். நம்ப முடியாதுதானே. இந்த வருடம் செயற்கை அறிவுத்திறனில் நான் எதை செய்து முடித்திருக்கிறேன் என்று உங்களால் நம்ப முடியாது. குவாண்டம் லிப்ஸ். நான் சில புதிய காப்புரிமை பெற்ற தொழில்நுட்பங்களை உருவாக்கியிருக்கிறேன். அவை முற்றிலும் புதிய முறையில் பிரச்சனை தீர்க்கக்கூடிய சுய ஒழுங்கமைவு செய்து கொள்ளக்கூடிய திறனுள்ள இயந்திரங்கள். வின்ஸ்டன் முற்று பெறாதவன்தான், ஆனால் தினமும் மேம்பட்டு வருகிறான். கடந்த வருடங்களில் ஹெட்மண்டின் இளம் வயது கண்களை சுற்றிலும் ஆழ்ந்த சுருக்கங்கள் ஏற்பட்டிருப்பதை லிங்டன் கவனித்தார். அவன் மிகவும் சோர்ந்து போய் காணப்பட்டான். ஹெட்மன், என்னை இங்கே ஏன் அழைத்து வந்தாய் என்பதை சொல்வதில் உனக்கு பிரச்சனை இருக்கிறதா? பில்பாவிற்கா அல்லது ரிச்சர்ட் சேரா சுருளுக்குள்ளா? சுருளிலிருந்தே தொடங்கலாம் என்றார் லிங்டன். எனக்கு மூடிய வெளிகளில் அச்சமுண்டு என உனக்கே தெரியும். நிச்சயமாக தெரியுமே. இன்றிரவு மக்களை அவர்களுடைய சௌகரியமான பகுதியிலிருந்து வெளியே தள்ளுவதற்காகத்தான் இருக்கும் என்று ஒரு குறுநகையுடன் கூறினான் அவன். இதுதான் எப்பொழுதுமே உன் சிறப்பியல்பு. சொல்லப்போனால் என்றான் கிரஷ், எனக்கு உங்களுடன் பேச வேண்டியிருந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு முன்னர் நான் இங்கே யார் கண்ணிலும் பட விரும்பவில்லை. ஏனென்றால் ராக் ஸ்டார்கள் நிகழ்ச்சிக்கு முன்பாக விருந்தினர்களுடன் கலந்து கொள்வதில்லை என்பதால. சரிதான் என்று வேடிக்கையாக பதிலளித்தான் கிரஷ். ராக் ஸ்டார்கள் புகை மூட்டத்தில் மாயாஜாலமாக மேடையில் தோன்றுவார்கள். தலைக்கு மேலே இருந்த விளக்குகள் சட்டென்று மங்கி போய் மறுபடி ஒளிர்ந்தன. கிறிஷ் தன்னுடைய சட்டையின் கைப்பகுதியை இழுத்துவிட்டு நேரத்தை சரிபார்த்தான். பின்னர் லிங்டனை திரும்பி பார்த்த அவனுடைய பாவனை சட்டென்று தீவிரமடைந்தது. ராபர்ட், நமக்கு அதிக நேரமில்லை. இன்றிரவு எனக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்வாக இருக்கப் போகிறது. உண்மையில் மனித குலம் முழுவதற்குமே இது ஒரு முக்கியமான தருணமாக இருக்கப் போகிறது. லிங்டன் பீரிட்டெழும் எதிர்பார்ப்பை உணர்ந்தார். சமீபத்தில்தான் ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பை செய்து முடித்தேன் என்றான் ஹெட்மன். அது மிக விரிவான உள்ளடக்கங்களை கொண்ட ஒரு சாதனை. ஏறக்குறைய பூமியில் உள்ள யாருக்கும் அதை பற்றி தெரியாது. இன்றிரவோ மிக விரைவில் இந்த உலகை நேரலையில் அழைத்து நான் கண்டுபிடித்ததை அறிவிக்கப் போகிறேன். எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை என்றார் லிங்டன். இதெல்லாம் கேட்கவே வியப்பாக இருக்கிறது. ஹெட்மன் தன்னுடைய குரலை தாழ்த்தினான். அவனுடைய தொனி இயல்புக்கு மாறான பதட்டத்துடன் இருந்தது. இந்த தகவலை நான் பொதுமக்களிடம் கொண்டு செல்லும் முன்னர் உங்களுடைய அறிவுரை எனக்கு வேண்டும் ராபர்ட். அவன் சற்று இடைவெளி விட்டான். என்னுடைய வாழ்க்கையே அதில்தான் அடங்கியிருக்கிறது. அத்தியாயம் 8 முடிந்தது.